ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். திருமாலை 29வது பாசுரத்தில் திவ்யதேச வாசம் வேணும்னு கேட்குறார் ஆழ்வார். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்று ஒருவர் இல்லை, பாரில் நின் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் களைகண் அம்மா அரங்கமா நகருளானே. ஊரிலேன் காணி இல்லைன்னா என்ன அர்த்தம்? தங்கறதுக்கு இடம் இல்லை, திங்கறதுக்கு சோறு இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா பேசாமல் ஸ்ரீரங்கம் கிளம்பி வந்துடலாமேன்னா வந்துடலாம். அப்படி வந்தால் சாப்பாடு மட்டும் இல்லை, தங்கறதுக்கு பெரிய கோவிலே இருக்குது. எங்கே வேணாலும் ஒரு மூலையில் படுத்துக்கலாம். சிலர் அங்கங்கே அப்படி காசு போட்டுட்டு போவா. அதை ஸ்ரீ பண்டாரத்தில் கொண்டு போய் கொடுத்தோம்னா அவள் சமர்த்தியாக ரங்கநாதருடைய பிரசாதத்தை கொடுப்பா. அதை சாப்பிட்டுட்டு ரங்கவிலாசத்தில் தங்கிண்டு பெருமாள் உற்சவங்கள்லாம் பார்த்துட்டு ஸ்ரீரங்க வீதியிலேயே கிடக்கிற ஜனங்கள் இன்னிக்கும் இருக்கா. அப்படி ரங்கனை நம்பிண்டு வந்துட்டா யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல் அவளை பெருமாள் அழைச்சிக்கிற அழகு இது பிரத்யட்சமாக நடக்கக்கூடிய ஆச்சரியம் அப்படிங்கிறார் சுவாமி கிருஷ்ணப்பிரேமிகள். தொண்டரடி பொடியாழ்வார்க்கு அவதார ஸ்தலம் திருமண்டம்குடி. ஏதோ கொஞ்சம் காணி நிலம் இருந்தது, அதெல்லாம் வேண்டாம்னு விட்டுட்டு ஸ்ரீரங்கம் வந்து பூந்தோட்டம் போட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணிண்டு அவனுக்கே செய்து கொண்டு அவனோட பிரசாதத்திலேயே ஜீவிச்சுண்டு வாழ்நாள் பூரா சத்சங்கத்திலேயே கழிச்சுண்டு இருந்தாருங்கிறது பிரசித்தம். ஒரு சிலர் ஊரில் உள்ள நிலம் நீச்சு எல்லாத்தையும் வித்துட்டு வந்தால் கூட ஏன் இங்கே வந்தோம், எல்லா பைசாவும் போயிடுத்தே அப்படின்னு அதையே நினச்சிண்டு இருப்பா. அந்த மாதிரி ஆழ்வாரும் திருமண்டங்குடி நிலத்தை வித்துட்டு இங்கே வந்து சோத்துக்கு திண்டாடுறோமேன்னு நினைக்கிறாரோ அப்படின்னா அப்படி இல்லை. ஊரிலேன் காணி இல்லைங்கிற வரிக்கு ஊரிலேன் அப்படின்னு ஆழ்வார் ஏன் சொன்னார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார். தேவரீர் நித்தியவாசம் பண்ண பெறும் திருப்பதிகளிலே பிறக்க பெற்றிலேன் அப்படின்னு நினைக்கிறாராம். சொர்க்கத்தில் பிறந்தாலும் பிறந்தது ஆகாது, பிரம்மலோகத்தில் பிறந்தாலும் பிறந்ததாகாது. எங்கே பிறக்கணும் அப்படின்னா திருவள்ளியங்குடி பக்கத்தில் பிறக்கணும், இல்லை திருக்கோவலூர் பக்கத்தில் பிறக்கணும், இல்லை கோவிலுங்கிற திருவரங்கம் பக்கத்தில் பிறக்கணும். அப்படி பிறந்தா என்ன அப்படின்னா ஒரு திவ்ய தேசத்தில் பிறந்தோம்னு உகப்பு வரும், சந்தோஷம் வரும். அப்படி பிறக்கும் பட்சத்தில் கோடி ஜன்மா வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறார் ஆழ்வார். சுவாமி ஆள வந்தார் சொல்கிறார், ஸ்ரீரங்கத்தில் எனக்கு ஒரு புழு ஜன்மாவது கொடுப்பா அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிறார். வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிறார், சாலக்கிராமம் திரு அயோத்தி கோயில் முதலாயிருந்துள்ள திருப்பதிகள் என்ன அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறார். பிருந்தாவனத்தில் பிறந்தேன்னு இருக்கக்கூடாதா? அயோத்தியில் சாலக்கிராமத்தில் பிறந்தேன்னு இருக்கக்கூடாதா? கோயிலான ஸ்ரீரங்கத்தில் பிறந்தார் யார்? ஸ்ரீ பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன். இவரோட பாலக்கிரீடையெல்லாம் ஸ்ரீரங்க வீதியில் தான் நடந்துதான். இப்படி அவரை மாதிரி பிறந்து நம்பெருமாளை ஓடி ஓடி சேவிச்சுன்னு இருக்கக்கூடிய பாக்கியம் வேணுமே அப்படிங்கிறார் ஆழ்வார். அதனால் ஊரிலேங்கிற வரிக்கு திவ்ய தேசத்தில் பிறக்கணும், அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பராசரப்பட்டர் அவதாரம் பண்ண மாதிரி நானும் அவதாரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் ஆழ்வார். அடுத்த வரியில் சொல்கிறார், காணி இல்லை அப்படிங்கிறார். காணினா கொஞ்சம் தனம் வேணுங்கிற குறையோ அப்படின்னா அப்படி இல்லை. இதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருன்னா, தானத்தாலும் விலையாலும் உண்டாய அவ்வூரிலே சென்று காணி ஆள வேண்டும்படியான ஸ்பரிசம் கிட்டுமே அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன அர்த்தம்னா, வேற எங்கேயாவது பிறந்துட்டு வாசனா பலத்தினாலேயோ அல்லது பரம்பரையாகவோ இல்லை தானமாகவோ அல்லது காசு கொடுத்து வாங்கியோ ஒரு திவ்ய தேசத்தில் கொஞ்சம் நஞ்சை இருந்தா அறுவடை காலம் போயிட்டு வரேன், இல்லை இப்போ நடவு காலம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த திவ்ய தேசத்துக்கு நம்ம போவோமே.
பெருமாளை சேவிக்காம வயல்வெளி வேலைகளை பார்த்துட்டு திரும்பி வந்தா கூட அந்த திவ்ய தேசத்தை ஸ்பரிசம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமே அப்படிங்கிறார் ஆழ்வார். தூரத்திலேருந்து அதோ தெரியறதே கோவில், ராஜகோபுரம் தெரியறதே, பார்த்தா ரங்கனுடைய, அதை பார்த்த உடனே ரங்கனுடைய ஸ்மரணம் வந்துடுமே அப்படிங்கிறார். அதனால சொல்கிறார், ஊரிலேன் காணி இல்லை அப்படின்னர். அடுத்ததாக சொல்கிறார், உறவு மற்ற ஒருவர் இல்லை. ஒரு திவ்ய தேசத்தில் உறவு வேணும்னு கேட்குறார். நம்ம பெண்ணை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பெருமாளை பார்க்க போனேன் அப்படின்னு இல்லாமல், பெண்ணை பார்க்கறதுக்காக போனேன், அவளுக்கு கார்த்திகை சீர் தீபாவளி சீரெல்லாம் எடுத்துட்டு போனேன்னு போனால் அந்த திவ்ய தேச சம்பந்தம் கிடைச்சுடுமே. இல்லை எனக்கு வேண்டியவா அங்கே இருக்கா, அவளை பார்க்க போனேன்னு போனால் கூட அந்த திவ்ய தேச சம்பந்தம் கிடைச்சுடுமே. பல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு உறவு ஸ்ரீரங்கத்தில் நிச்சயம் இருக்குமா. இதை ஸ்ரீரங்க நாச்சியார் ஏற்படுத்தி வச்சு எல்லாரையும் வாழ வைக்கிறார்கள், பெருமாளும் பிராட்டியும் அப்படிங்கிறார்கள். இந்த சம்பந்தம் ஆச்சாரிய கிருபையினாலோ இல்லை குரு பரம்பரையோட அபிமானத்தினாலோ இல்லை அவர்களுடைய ஸ்வச்சந்த கிருபையாலோ இருக்கலாம். அத்தைவ சுகமாஸ்வ அப்படின்னு ராமானுஜருக்கு மட்டும் இல்லை, ராமானுஜான்னு சொல்லிட்டாலே அவளுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடும். திவ்யதேச வாசம், திவ்யதேசத்தில் நிலம், திவ்யதேச உறவுன்னு ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்ற ஒருவர் இல்லைங்கிற வரிகளுக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இப்படி வியாக்கியானம் பண்ணுறார். அடுத்ததாக சொல்கிற, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகள் அம்மா கலைக்கண் அம்மா அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார். ரங்கா, நீ உன்னோட சரணம், உன்னையே சரணம் அடைஞ்சுட்டேன், வேற யாரையாவது போய் சரணம் அடைஞ்சா கூட அது சரணம் ஆகாது. துவயி ரக்ஷதி ரட்சகைஹி கிமன்யைஹி, துவயி சா ரக்ஷதி ரட்சகைஹி கிமன்யைஹி. எம்பெருமான் ஒருவனையே சரணம் அடையணும், அவன்தான் ரட்சகன்னு ரங்கநாதனை நினச்சி கதறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.